ஓகே, எக்ஸசைஸ் 5.4ல் 8th சம் பாருங்கள். கார்டனர், சரியா? கார்டனர், ஒரு கார்டனர் இருக்கார். ஹேஸ் 1000 பிளான்ஸ். அவர்கிட்ட வந்து 1000 பிளான்ஸ் இருக்குது. அது வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிளான்ட் எப்படி இன் சச் எ வே தட், எந்த முறையில் அவர் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, the number of rows and the number of columns சேமாக இருக்க மாதிரி. இப்போ 5 ரோஸில் வச்சாருன்னா 5 காலம்ஸாக தான் பிளான்ட்டை வந்து வைக்கணும்னு நினைக்கிறார். எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதேமாதிரி சம் நம்ம யாருமே பார்த்துருக்கோம். ஸோ ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஹி நீட்ஸ் மோர் ஃபார் திஸ். இதுவும் அப்படி தான். இன்னும் அந்த 1000 பிளான் கூட இன்னும் எவ்வளோ பிளான்ஸ் அவர் ஆட் பண்ணிக்கிட்டால் அவரால் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் ஈக்குவலாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இதுலேயே இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 1000 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்க்கணும். அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணுறது தான் அவருக்கு தேவையான மோர் பிளான்ஸ். அதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் டிவிஷன் மெத்தடில் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ், அத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸில் அவள் பிளான் பண்ண முடியும். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். நான் சொல்கிறத கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1000 பிளான்ஸ் டோட்டலாக அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1000 பிளான்ஸ் இருக்குது. இதில் அவர் எப்படி பிளான் பண்ண போகிறாருன்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்போ எத்தனை ரோவாக எத்தனை காலமாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். 1000. ஸோ 2 டிஜிட்டாக போடும்போது 2 2s are 4, 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் 1 0 0. 3 2s are 6. 6 1 61 ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2 தான் வரும். 2வை விட அதிகமாக வராது. 2 போடுவோம். 2 2s are 4, 24. அப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 24. ஸோ he need 24 plants more. ஓகேவா? மோர். அவருக்கு வந்து 24 பிளான்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அப்போ 1000 கூட எவ்வளோ 24 சேர்த்தா எவ்வளோ வரும்? 1024 வரும். இந்த 1024க்கு நம்ம டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ வரும். 3 × 2 6, 2 2 போடுறோம், 124 தான் வரும். ஸோ 0. ஸோ ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 1024ஓட ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 32. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் ஈக்குவல் டு அவர் எவ்வளோ தான் எடுத்துருக்கிறார்? 32 ரோஸ் 32 காலம்ஸில் அவர் பிளான் பண்ணணும். நீட் 24 மோர் பிளான்ஸ். நீட் 24 பிளான்ஸ் தேவைப்படுது எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, அடுத்தது 9th சம் பார்க்கலாம். 9th சம்மில் பாருங்கள், தேர் ஆர் 500 சில்ட்ரன் இருக்காங்க. இந்த ஸ்கூலில் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோ இருக்காங்க? 500 இருக்காங்க இந்த ஸ்கூலில். ஃபார் எ பிடி ட்ரில், ஓகேவா? ஒரு பிடி ட்ரில் செய்யணும். அதுக்கு தே ஹாவ் ஸ்டாண்ட் இன் சச் எ மேனர். எப்படி நிற்க வைக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். சேம் ப்ரொசீஜர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோவில் நிற்க வைக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் காலம்ஸில் அவங்க நிற்க வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ ஹவு மெனி சில்ட்ரன் வுட் பி லெஃப்ட் அவுட் இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு 500 வந்து நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியதை வச்சு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக நிற்க வைக்க முடியும்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். 500. ஸோ 2 2s are 4, பேலன்ஸ் 1 0 0. இங்கே வாங்க, 2 2s are 4. இங்கே லெஃப்ட் அவுட் மைனஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ பண்ணால் இதை விட கம்மியாக தான் இருக்கணும். 2 போட்டோன்னா 2 2s are 4, 4 2s are 84. இது 3 போட்டோம் அப்படின்னா இதை விட கூடி போயிடுது. சரியா? அப்போ 84 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இங்கே 2 இங்கேயும் 2. ஸோ எவ்வளோ வருது? 84 வருது. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16. ஸோ அவங்களோட இருக்கக்கூடிய 500 ஸ்டூடெண்ட்லேருந்து அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டை லெஃப்ட் அவுட் பண்ணணும்? 16 ஸ்டூடெண்ட்ஸை தான் லெஃப்ட் அவுட் பண்ணணும். 16 ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் அவுட் பண்ணால் எவ்வளவு?
584. இந்த 584 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன வரும், தேவையான ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 484, ஓகேவா, சாரி 484 தான் அவங்களுக்கு தேவையானது, ஓகேவா. இந்த 484 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க வந்து எத்தனை ரோவாக யூஸ் பண்ணலாம், 22 ரோஸ் அண்ட் காலம்ஸாக நிப்பாட்டலாம், ஓகேவா. ஏன்னா அதான் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட். 484ஓட ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22, ஓகேவா. ஸோ ஆனால் கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா, how many children would be left out. left out students எவ்வளவு தான், left out students வந்து only 16 தான், ஓகேவா. அந்த 16 கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சம் ஓவர். ஓகே, தேங்க்யூ.